லைவ் தமிழ் செய்திகள். இலங்கையில் இருந்து சென்று இந்தியாவில் சரிகமப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர் சபேசன் வெற்றி சாதனை படைப்பாரா என்று பல ரசிகர்கள் கேட்கின்றார்கள். இலங்கையில் அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோயில் பிரதேசத்தைச் சேர்ந்த சபேசன் அவர்கள் தற்பொழுது சரிகமப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு இலங்கையில் இருக்கின்ற மக்கள் சார்பாக லைவ் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன. அவரின் வெற்றி நகர்வுகள் தொடர்பாக தொடர்ந்தும் பின் நகர்வுகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும், வெற்றியில் அவருக்கு என்ன இடம் கிடைக்கப் போகின்றது என்று சரிகமப நிகழ்ச்சியின் இயக்குநர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரின் முன்னேற்ற நகர்வுகள் தொடர்பாக சரிகமப நிகழ்ச்சி தொடர்ந்தும் தங்கள் அவதானத்தை செலுத்தி வருகின்றன. இலங்கையில் பிறந்து அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோயில் பிரதேசத்தில் வசித்து வந்த சபேசன் அவர்கள் தனது குடும்பத்தாருக்கு தெரியாமல் இந்தியா சென்று தற்பொழுது சரிகமப நிகழ்ச்சியில் சாதனை படைக்க வேண்டும் என்ற அவருடைய ஆற்றலும் எண்ணமும் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது. இதனால் பல பேர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து நடுவர்கள் சபேசனுக்கு செய்த செயல் காண்போரை நீச்சலிக்க வைத்தது. அதனைத் தொடர்ந்து ராஜேந்திரர் கொடுத்த மோட்டிவேஷன் பேச்சும் அவரை ரசிகர்களுக்கு மத்தியில் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்ததாக கூறப்படுகின்றது. சரிகமப நிகழ்ச்சியில் வெற்றி நடை போடக்கூடிய ஒருவராக சபேசன் மாறியிருப்பதாக கூறப்படுகின்றது. எதிர்கால வாழ்க்கையில் சபேசன் சிறந்த ஒரு பாடகராக வர வேண்டும் என்பதுவே இலங்கை மக்களினதும் உலகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் உள்ளங்களினதும் எதிர்பார்ப்பாகும். அவரின் கவலைகள் நீங்கி எதிர்காலத்தில் சிறந்த பின்னணி பாடகராக முன்னகர வேண்டும் என்றும், திவனிசை போன்று இவருக்கும் எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்றும் லைவ் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன. சரிகமப நிகழ்ச்சி தொடர்பாக தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.